வணக்கம் நண்பர்களே. நீங்கள் துபாய்க்கு வந்து டூரிஸ்ட் விசாவில் போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து துபாயில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய பேரை வந்து டூரிஸ்ட் விசாவுக்கு போனவங்கள ப்ரொஃபைல் பார்த்துட்டு மறுபடியும் இந்தியாவுக்கே திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் டூரிஸ்ட் விசா மூலிமா துபாய்க்கு நீங்கள் போகிறீங்கன்னா, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து மினிமம் 6 மந்த் வேலிடிட்டி இருக்கணும். அடுத்தது வந்து ரிட்டன் டிக்கெட் வந்து கம்பல்சரி வந்து உங்கள் கையில் இருக்கணும். அடுத்தது நீங்கள் வந்து டூரிஸ்ட் விசா போகிறதுனால அக்காமடேஷன் டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் எந்த ஹோட்டல் போகிறீங்களோ அந்த ஹோட்டலுக்கான ரிசர்வேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகி உங்களுடைய கையில் இருக்கணும். அடுத்தது நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் விசாவில் போகிறீங்க, அதாவது 30 நாள் மட்டும் டூரிஸ்ட் விசாவில் போகிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் 68,000 உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கணும். நீங்கள் வந்து லாங்கர் விசாவில் போகிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் ரூ. 1,00,000 வரைக்கும் உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் டூரிஸ்ட் விசா போகிறீங்க, ஆனால் வந்து ஹோட்டல் அக்காமடேஷன் இல்லை, உங்களுடைய சொந்தக்காரங்களோ இல்லை ரிலேட்டிவோ அங்கே இருக்காங்கன்னா, நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிலேட்டிவோடைய விசாவும் பாஸ்போர்ட்டும் கொடுக்கணும். அடுத்தது அட்ரஸ், ஃபோன் நம்பர், உங்களுடைய ரிலேட்டிவோடைய அக்காமடேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். இது டீட்டெயில்ஸ் எல்லாம் இருந்தால் தான் டூரிஸ்ட் விசாவில் துபாய்க்கு போயிட்டு வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யாராவது துபாய்க்கு ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் பற்றி வேறு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண கண்டிப்பாக அவங்க ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.